ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறோம். நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி நேரமாகவே எந்திரிச்சிட்டோம். ஒரு 7-7:30 எந்திரிச்சிட்டேன். ஆனால் வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் பொருள் பத்தலை. போய் கடைக்கு வாங்கிட்டு வந்து அப்புறம் தான் வேலைக்கு உட்காரணும். சரி, அதனால தான் ஒரு 9 மணி ஆகுது. குளிச்சுட்டு கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வேலைக்கு உட்காரணும். பட்டறைக்கு போயிட்டு கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வரலாம் வாங்க. பட்டறைக்கு கிளம்பியாச்சு. பட்டறைக்கு போயிட்டு வேலைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்து வேலைக்கு உட்கார வேண்டியது தான். வாங்க போகலாம். ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும் பட்டறைக்கு போய் பொருள் வாங்கிட்டு பட்டறைக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் பொருள் வாங்க போயிட்டுருக்கேன். பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். போய் சாப்பிட்டு வேலைக்கு உட்காரலாம். ஃப்ரெண்ட்ஸ், வேலை செய்ய பொருள் வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு வந்திருந்தேன். கடை மூடி இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்ததுமே வாங்கிட்டு கிளம்ப வேண்டியது தான். கடையில் பொருளெல்லாம் வாங்கியாச்சு. டிட்டு செவாழைப்பழம் கேட்டிருந்தா, அதுதான் வாங்க போயிட்டுருக்கோம். செவாழைப்பழம் வாங்கிட்டு வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஒரு 2-3 நாளாக டிட்டு செவாழைப்பழம் கேட்டுகிட்டே இருந்தான். ஸோ அதுதான் வாங்கிட்டு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி போய் டிட்டுக்கு கொடுக்கலாம் வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பட்டறைக்கு போயிட்டு வந்தாச்சு. வேலைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கியாச்சு. டிட்டுக்கு செவாழைப்பழமும் வாங்கியாச்சு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வேலைக்கு உட்கார வேண்டியது தான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், வந்ததுமே டிட்டு கேட்குறான், என்ன வேணும்? அண்டு பொண்டா, வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தியான்னு கேட்குறான். கண்ணு மூடி ஒரு நிமிஷமா. கண்ணை மூட சொல்லிட்டேன். கை நீட்டு. ஏமது பாலும் பழம் காது, வாழைப்பழம். என்னது இது? பாலும் பழமா? என்னது? எட்டில் 8 புண்டு. சூப்பரா? வீட்டுக்கு வந்தாச்சு. தோசை சுட்டுட்ருக்காங்க. டிட்டு பாருங்கள், மடியில் உட்காந்து வாழைப்பழம் சாப்பிட்டுட்ருக்கோம். காலையில் டிஃபனு தோசை, அப்புறம் வரமிளகா சட்னி. டிட்டு, இது என்னது? நல்லா தான் இருக்குது தோசை. எப்படி இருக்கு தோசை? எப்படி இருக்கா? நல்லா இருக்குதுன்னு சொல்லுங்க. நல்லா இருக்குதாம்மா தோசை. ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பட்டறைக்கு போயிட்டு வந்தாச்சு. அப்படியே சாப்பிட்டாச்சு. காலையில் டிஃபனும் முடிச்சாச்சு. வேலைக்கு உட்கார வேண்டியது தான். மதியம் டயர்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே தூங்கிட்டேன். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இப்போ தான் எழுந்திரிச்சு வேலைக்கு உட்கார்றேன். மணி 4 ஆகிடுச்சு. வேலை வேறு அர்ஜென்ட்டு, கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும்.
வேலை முடிஞ்சி. இப்போ நைட் டிஃபனு பாருங்கள், தோசை, முட்டை குழம்பு, சட்னி. வாங்க சாப்பிட்லாம்.